வணக்கம். இப்போ நம்ம 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க, விருதுகள் தொடர்பாக கேட்டிருக்காங்க. பின்வரும் விருதுகளில் எது இலக்கியம் தொடர்பான விருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, அர்ஜுனா விருது, வீரசக்ரா விருது, சுவாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது, அப்புறம் ஞானபீட விருது. நமக்கு தெரியும், தமிழ்ல ஜெயகாந்தன் மற்றும் அகிலன் ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. இருவருமே இலக்கியம் தொடர்பானவர்கள். அப்ப இலக்கியம் தொடர்பான விருது ஞானபீட விருது. அர்ஜுனா விருது எதற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னா, சிறந்த விளையாட்டு வீரர்களுக்காக வழங்கப்படக்கூடிய விருது அர்ஜுனா விருது. வீரசக்ரா விருது பார்த்தீங்களா, இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய 3வது உயர்ந்த விருது தான் வீர் சக்ரா விருது. முதலாவதாக இருக்கக்கூடியது பரம்வீர் சக்ரா, அதற்கப்புறம் மகாவீர் சக்ரா, 3வதா வீர் சக்ரா விருது இராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது. சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பரிசு இளம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஈடுபடக்கூடிய இளம் விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்படக்கூடிய பரிசு தான் சுவாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பரிசு. அடுத்த கேள்வி பாருங்க, இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், அரசியலமைப்பு உறுப்பு 53ல கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, முப்படைகளின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்திய ஆயுதப்படைகளுடைய தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் முழுமையா இருந்தாலும் அவர் அதை செயல்படுத்தும் பொழுது நாடாளுமன்றம் அவர் படைகளை மற்ற நாட்டின் மீது போர் தொடுக்க தொடர்பாக முடிவெடுக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றம் அந்த செயல்முறைகளை கட்டுப்படுத்துது. சரிங்களா? தேங்க்யூ.